அன்புள்ளவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது என்சிஐஎஸ்எம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேஷ்னல் எக்ஸிட் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதாகவும், அதுக்கான பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரிலீஸிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது லாஸ்ட் 30/4/2024 ஒரு 3 months பேக்கு என்சிஐஎஸ்எம் ஒரு லெட்டர் விட்டாங்க, எக்ஸாம்ஸ் இந்த இயர் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு. அதன் பிறகு இப்போது அதனை தொடர்ந்து இதுக்கான கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு முறை நடக்க போகுது. கன்ஃபார்ம் 2024-25 அகாடமிக் இயருக்கு நடக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவங்க அடிஷ்னலாக பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறது, இதில் எலிஜிபிலிட்டி என்னவாக இருக்கும், எத்தனை முறை அட்டன் செய்யலாம், சிலபஸ் என்ன, குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் என்ன, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், லாங்குவேஜ் என்ன இருக்கும் அப்படின்றத இவங்க ஒரு மீட்டிங் ஃப்ரேம் பண்ணி ஒரு மனதாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, சோவரிப்பா இவங்களுக்கு தான் இருக்கே ஒழிய ஹோமியோபதிக்கோ, ஏன்னா ஹோமியோபதிக்கு செப்பரேட் கவுன்சில் இருக்குது, நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதினே தனியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க இதில் இன்க்ளூட் ஆகலை. யோகாவுக்கு அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது அவங்க, ஏன்னா யோகாவில் வந்து கவுன்சில் மேக்ஸிமம் கிடையாதுனால ஸோ யோகா வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ யோகா வந்து படிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தான் படிக்கணும். ஸோ அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன் யோகா ரிலேட்டடாக. ஏன்னா யோகா எல்லாம் பூம் ஆகிட்டுருக்கு, படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால அதில் ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லும்போது அது புரியும் ஏன் அப்படின்ட்டு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா, லைசன்ஸ், உங்களுக்கு லைசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனராக நீங்கள் வந்து இருக்கிறதுக்காக எந்த ரெஸ்பெக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிறீங்களோ, ஸோ அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸிங்காக உங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்கங்க. கூடவே நம்ம இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதையும் அடிஷ்னல் பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமானதாக அதை வந்து பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பேஸ்டாகவும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் காம்படன்சி, உங்களோட கிளினிக் காம்படன்சி அப்படின்னா உன்னோட ஃபைனல் இயர் சப்ஜெக்ட்ஸ், கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸோட தரம் பார்க்குறதுக்காகவும் மெடிக்கல் எத்திக்ஸ் எப்படி இருக்குது, உன்னோட அந்த மெடிக்கல் எத்திக்ஸ் எப்படி இருக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கோலிக்கல் கேசஸ் நீங்கள் எந்த அளவுக்கு டீல் பண்ணுறீங்க அப்படின்றத ஆஸ்பெக்ட் பண்ணி இது இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது ஆஸ் அ டீச்சர், சித்தா டீச்சராக ஒரு ஃபார்மல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்மளுடைய லைஃப்பில் பல்வேறு சமயத்தில் நமக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ அப்படின்றப்போ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டெஸ்ட் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. பட் இதில் கொடுத்துருக்காங்க. பட் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிஃபோர் ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எம்டி எக்ஸாம் நடக்கும் இல்லையா, அந்த எம்டி எக்ஸாமில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கிளினிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கும். அந்த கிளினிக்கல் காம்படன்சி, உன்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீ எந்த அளவுக்கு ஓபியில் லேர்னிங் பண்ணியிருக்க, ஹவுஸ் சர்ஜனில் அப்படின்ற விஷயத்தை கற்று அதை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்திருக்கிறது இப்போதைக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், பயம் கிடையாது. பட் நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோடு வராங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் இருந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, இப்படி இந்த மாதிரி இதை ஃபைனல் டயக்னோசிஸ் என்ன பண்ணுவேன், இது ஒரு குரூப் ஆஃப் இதாக வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இல்லை இன்னொரு கேஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேஸ் வந்து வராங்க, பில்ருபின் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஹெச்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராமீட்டரும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம், இல்லை இது என்ன மாதிரியான காமாலையாக இருக்கும், இப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதா இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ கண்டிப்பாக அக்டோபர் மந்த் 2024 எக்ஸாம் ஆனது கண்டக்ட் செய்யப்படும், டென்டேட்டிவ் டேட் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரி நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட்டும் வந்து இதுக்கு மேலே எப்போவுமே வருஷத்துக்கு பிப்ரவரிலையும் ஆகஸ்ட்லேயும் எவ்ரி இயர் இனி நடக்க போகிறது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இந்த வருடம் மட்டும் 2024 அக்டோபரில் நடக்கிறதா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பியரிங் அப்படின்றது என்னென்னா, ஹவுஸ் சர்ஜன், அதாவது இன்டர்ன் ஹூ ஹாஸ் கம்ப்ளீட்டட், அதாவது இன்டர்னில் ஜாயின் பண்ண நாளில் இருந்து 270 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸுக்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது எதை பொறுத்து அப்படின்னா, அந்த க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆக போகுது, அப்ளிகேஷன் இன்றைக்கி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா
இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து 270 நாள் முடித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். அது பிப்ரவரியில் வர செஷனாக இருந்தாலும் சரி, ஆகஸ்ட்டில் வர செஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட்ஸ் வந்து கம்பல்சரி 1 இயர் இன்டர்ன்ஷிப்ன்றது முடிச்சிருக்கணும், அந்த ஜாயின் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து கிராஜுவேட்ஸாக இருந்தால், கிராஜுவேட்ஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் இந்த வருஷம் உங்களால் எழுத முடியல, அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ இன்டர்ன்ஷிப் ஒரு சிலவங்க பாதியாக விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத முடியாது, கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். ஃபாரின் நேஷ்னல்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதலாம். ஃபாரினில் நீங்கள் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க கோர்ஸு, ஸோ இந்தியாவில் யூ ஆர் விஸ் டு ப்ராக்டிஸ் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சர்டிஃபிகேட் கம்ப்ளீஷன்றது முடிக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்கு. அண்ட் கூடவே எத்தனை அட்டம்ஸ்னால் தெர் இஸ் நோ லிமிட், எனி டைம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணாதவங்க இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் கம்ப்ளீட்டட் இன்டர்ன்ஷிப் பட் குவாலிஃபைடு, இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கான். அதாவது நீங்கள் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணலை பட் குவாலிஃபைடு இன் நெக்ஸ்ட் டெஸ்ட் எக்ஸாம் shall be eligible to register in state or national register only after the completion of 1 year of internship. நீங்கள் எக்ஸாம் எப்படினாலும் முடிச்சிருக்கலாம், எக்ஸாமோட திறமை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பட் இன்டர்ன்ஷிப் முடிக்காமல் நீ வந்து சர்டிஃபிகேட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கிராஜுவேஷன் டிகிரி ஆஃப் கேண்டிடேட் who not qualify exit exam shall consider for another all jobs. என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிராஜுவேட் ஆகிட்டேன், முடிச்சுட்டேன், டிகிரி வாங்கிட்டேன், டிகிரி வாங்கி முடிச்சிட்டேன், பட் அதர் எஜுகேஷ்னல் கோர்சஸ்ஸு மற்ற எதாவது படிக்க போகிறேன், ஹையர் இதுக்கு போகிறேன், இல்லை ஜாபுக்கு போகிறேன், இப்போ டிகேடிஎல் போகிறாங்க, பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் வச்சு ஜேஆர்எஃபாக போகிறேன், டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் அப்படின்றது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ஆனால் நிறைய இடத்துல நம்ம அதில் கேட்டுறாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உன்னோட இந்திய ஸ்டேட் கவுன்சிலில் ரெஜிஸ்டரான மெடிக்கல் டிகிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்காத இடத்துல யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அண்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்டேட் அல்லது நேஷ்னல் ரெஜிஸ்டர் கவுன்சிலில் என்ரோல் பண்ணுறதுக்கு அல்லது அங்கே அதை என்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது, உன்னோட கிளினிக்கல் ஒர்க்கை நீ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மேண்டேட்ரி அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டான். இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் அவன் கொடுக்குற கொஸ்டின்ஸில் 120 கொஸ்டின்ஸில் நீ பாதி மார்க் எடுத்துட்டா நீ வந்து பாஸ் அப்படின்றது குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டால் நெகட்டிவ் மார்க் 1 மார்க் இருக்குது, எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 120 கொஸ்டின் 480 மார்க்ஸ்க்கு. 480னா நீங்கள் வந்து 240 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் அப்படின்றது இதில் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேட்டர்ன் அதுவுமே தெளிவாக கொடுத்துருக்கான். கிளினிக்கல் காம்படன்சி, அண்டர்ஸ்டாண்டிங் மெடிக்கல் எத்திக்ஸ், எபிலிட்டி டு டீல் வித் மெடிக்கோ லீகல் கேசஸ், இதுதான். சம்டைம்ஸ் இமேஜஸ் காட்டி இது பண்ணலாம், வீடியோஸ் காட்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கிளினிக்கல் சினாரியை கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். இது மட்டும்தான் இருக்கும் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. அதே புத்தகத்தை நம்ம வாசித்து நம்ம எம்ஆர்பி எம்சிக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சம்டைம்ஸ் புக்கில் மெடிசன் கிளினிக்கல்ஸ் புக் வந்து அதிகமாக யூட்டிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 1-2 எக்ஸாம்ஸ் போனால் மட்டும்தான் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹவுஸ் சர்ஜன் டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். என்ன ஓபி என்ன மெடிசன், அந்த மெடிசன் பற்றின சின்னதாக ஒரு அவுட்லைன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடணும். மெடிக்கல் எத்திக்ஸ் பொறுத்தவரை நம்ம படிக்க வேண்டியது சித்த மருத்துவங்க சுருக்கம், பெத்தாலஜி இந்த மாதிரி ரிலேட்டடாக படிச்சுட்டு கூட வெளியில் உள்ள மெடிக்கல் எத்திக்ஸ் விஷயத்தை நம்ம அடிஷ்னலாக படிக்கிறது நல்லது. ஸோ அந்த மெடிக்கல் எத்திக்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே நான் அடுத்து சொல்லித்தரேன். லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா சித்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பைலிங்குவலாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சிலபஸ் என்சிஏஎஸ்எம் கூடவே இது இல்லாமல் முன்னாடி ஒரு இது சொல்லிட்டேன். கிளினிக்கல் காம்படன்சின்றது அவுட் சைட் புக்கிலேருந்து கேட்க மாட்டாங்க. என்சிஏஎஸ்எம்மில் யூஜியில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய புக்கில் இருந்தால் நமக்கு வந்து வரும் அப்படின்றதையும் அடிஷ்னல் டேட்டா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸோட புக்கை மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பொது மருத்துவம், சட்டம் சார்ந்த மருத்துவம், அதன் பிறகு அறுவை மருத்துவம், சூழ் மகளிர் மருத்துவம், மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுலேயே மேக்ஸிமம் சினரி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வராதுக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே அடிக்குவேட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்கோட்ஸ் அந்த மாதிரி ஸ்கேனர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு அவங்களுக்கு வரும். ஸோ ஈஸியாக நல்லா நம்ம ஒரு கிராஜுவேட் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் அளிக்கிற அளவுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ தயவுசெய்து இதுதான் இன்றைக்கி இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமினுடைய அப்டேட்டாக இருக்குது. ரீசன்ட் அப்டேட் இது ஜஸ்ட் 3 days பேக் வந்திருக்கு. ஸோ வீக்கெண்டு தான் என்னால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இதை கொடுக்கறதுக்கான டைமாக அமைஞ்சது. ஸோ அதனால்
உடனே கொடுக்கல அப்படின்றத நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஸோ என்னதான் கொடுத்தாலும் அது கிளாரிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற எங்களோட எண்ணத்தை நீங்கள் மதிக்கணும் அப்படின்றதும். கண்டிப்பாக நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச்.